நான் இதுக்காக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு பேச போனோம், நீங்களே பேச போய்க்கங்க அப்படின்னு நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு போகாம கவன மைதானத்திலேயே படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ரோஹித் சர்மா, சூரியகுமார் அதுக்கு அப்புறமா எழுந்து போஸ்ட் மேட்சுக்கு போய் பேசின ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கண் கலங்கியே அவர் பேசிட்டாரு. முக்கியமாக இந்த தோல்விக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதிர்ச்சி தரும் ஒரு சில விஷயங்களை போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஹர்திக் பாண்டியா அவர் பேசியிருக்காரு. அதாவது நேற்று டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் அணி ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க. முக்கியமாக இது பஞ்சாப் அணி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு அப்படிங்கிறதால எப்படி பந்து வீசணும், எப்படி எல்லாம் மும்பை பேட்ஸ்மேன்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு துல்லியமாக பிளான் போட்டு பந்து வீசினாங்க பஞ்சாப் அணி அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கடைசி ஓவரில் எல்லாம் நல்ல ஃபார்மில் பேட்டிங்கில் அரை சதம் அடிச்சிருந்த சூரியகுமார் யாதவ் அவரே கதற விட்டுட்டாங்க பஞ்சாப் அணி. ஸோ இதனால 200 தாண்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா மும்பை இந்தியன்ஸ் அணி 184 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த பஞ்சாப் அணி ஒரு கட்டத்துக்கு மேல மும்பை இந்தியன்ஸ் அணியின் போலர்கள் எல்லாருமே பந்து வீசி பார்த்துட்டாங்க. யாராலையுமே பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்களை அசைச்சிக்க முடியல. முக்கியமா ஆர்யா, இங்கிலீஷ் இவங்க 2 பேருமே கம்ப்ளீட்டா முக்காவாசி மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு அவர் பேச போகல, மைதானத்திலே ஒரு இடத்துல கவனம் அவர் படுத்துக்கிட்டாரு. அப்ப அதை பார்த்த ரோஹித் சர்மா, சூரியகுமார் 2 பேருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. வந்து ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போஸ்ட் மேட்சுக்கு பேச எந்திரிச்சு போடா அப்படின்னு. ஆனா ஹர்திக் பாண்டியா அவர் போகாம நீங்களே போய் பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி கையை காட்டி பேசியிருக்காரு ஹர்திக் பாண்டியா படுத்துக்கிட்டே. ஆனாலுமே சரி நம்ம தானே கேப்டன் அப்படின்னு எழுந்து போஸ்ட் மேட்சுக்கு பேச போன ஹர்திக் பாண்டியா அங்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியில நான் ஆசைப்பட்டு தான் உள்ள கேப்டனாக வந்தேன், ஆனா இங்க ஏற்கனவே ஜாம்பவான் பிளேயர்கள் முக்கியமா ரோஹித் சர்மா, சூரியகுமார், பும்ரா இவங்க எல்லாரை விட நான் பெரிய பிளேயர் கிடையாது, சாதாரண பிளேயர் தான் டீம்ல. ஸோ நான் இவங்களை வச்சுக்கிட்டு அணியை வழி நடத்துறது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஒரு சில இடத்துல நான் எடுக்கிற முடிவுகள் ரோஹித் சர்மா அவராக இருக்கட்டும், சூரியகுமார் அவராக இருக்கட்டும், முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் முதுகெலும்பு போலராக இருக்கிற ஜஸ்பிரிட் பும்ரா அவராக கூட இருக்கட்டும், ஒரு சில முக்கியமான இடத்துல நான் எடுக்கிற அந்த டிசிஷனை இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. என்னால் நான் நினைக்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதனால ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே எனக்கு மிகப்பெரிய தடுமாற்றமாக இருக்கு. நான் குஜராத் அணியில கேப்டனாக இருந்தப்ப என்னால் சுதந்திரமாக செயல்பட முடிஞ்சது. நான் நினைச்சத அணியில டீமுக்குள்ள நான் செஞ்சு காட்டுவேன், அது பேட்டிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு உள்ள நான் வந்ததுக்கு அப்புறமா நான் நினைச்சத அணியில நடத்த முடியல, நினைச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. முக்கியமா நான் ஃப்ரீயா என்னுடைய கேப்டன்சியை பண்ண முடியல. முக்கியமா இந்த ஆட்டத்தில் நிச்சயமா நாங்க அடிச்ச ரன்னை டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம், ஆனா பந்து போடுற லைன்ல நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு. முக்கியமா நான் பந்து போடக்கூடாது அப்படின்னு சூரியகுமார் அதே போல பும்ரா 2 பேருமே எனக்கு எதிராக இருக்காங்க. என்ன ஃப்ரீயா என்னுடைய மைண்ட் செட்டுக்கு பந்து போட விட்டா நிச்சயமா என்னால சிறப்பா பந்து வீச முடியும். பந்து போடுறப்பவே எனக்கு பிரஷரை பந்து போடக்கூடாது அப்படின்னு எனக்கு பிரஷரை கொடுத்தா அந்த இடத்துல கண்டிப்பா எனக்கு தடுமாற்றம் ஏற்படதான் செய்யும். அதே தான் இந்த ஆட்டத்திலையும் நடந்திருக்கு. ஆக மொத்தம் என்ன ஒரு ஃப்ரீயான கேப்டனாக நான் குஜராத் அணியில இருந்த மாதிரி தற்போது என்னால மும்பை இந்தியன்ஸ் அணியில செயல்பட முடியல அப்படின்னு அதுவே தோல்விக்கான காரணமாக முக்கியமான ஆட்டங்கள்ல எங்களுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு முழு சுதந்திரம் கேப்டனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு கொஞ்சம் நெகிழ்ச்சியுடன் கண் கலக்கிற மாதிரியே தான் ஹர்திக் பாண்டியா அவர் பேசினாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா அவருடைய இந்த ஸ்பீச்சை கேட்டு ரோஹித் சர்மா, சூரியகுமார் 2 பேருமே பவுண்டரி லைன்ல நின்றுகிட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா அவருடைய இந்த ஸ்பீச்சை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.